மீண்டே வரல. நாமளே மீண்டு வரதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? ஜனங்களுடைய நன்மைக்காக அரசே தவிர ஜனங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை. அதனால புத்திசாலியான உள்ள ராஜா மேக்சிமம் போற தவிர்க்கணும், தேவைப்பட்டா பண்ணணும். ஏன்னா மக்களை காக்கணும்னா பண்ணிதான் ஆகணும். தேவையில்லாம போற திணிக்க கூடாது மக்கள் மேல. அதனால தர்மபுத்திரர் சொன்னார், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, 13 வருஷம் காட்டுல இருந்துட்டு வரேன், திரும்பி நான் சொத்தை வாங்கிக்கிறேன்னார். 13 வருஷம் காட்டுல இருந்தார். 13 வருஷம் முடிஞ்ச உடனே அர்ஜுனனுடைய பையன் அபிமன்யுவுக்கும் விராட தேச இளவரசியான உத்தரகுமாரிக்கும் கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்துக்கு சொந்தக்கார எல்லார்களுக்கும் சொல்லி அனுப்பிச்சார். ஒருத்தர் கூட வரலன்னா காரணம் என்னன்னா, வந்தா சொத்தை பத்தி பேச்சு வந்துருவோம். பொதுவாவே நம்ம உறவு இருக்கு பாருங்க, ஏதோ ஒரு மனக்கசப்புனால போனாலும் அந்த பிரிஞ்ச உறவு 2 காரணத்தினால சேரும். ஒன்று பருப்புல சேரும் அல்லது நெருப்புல சேரும். தமிழ் வச்சனம் இது. பருப்புல சேரும் அல்லது நெருப்புல சேரும். அப்படின்னா என்ன? பருப்புன்னா கல்யாணம், நெருப்புன்னா கண்டோலன்ஸ். ஏதாவது ஒரு கல்யாணம் கார்த்திகன்னா இப்ப நம்ம கூட்டம்னா அந்த பகையெல்லாம் மறந்துட்டு உறவினர்கள்லாம் வந்துருவார்கள். அல்லது ஏதாவது ஒரு கண்டோலன்ஸ் அப்படின்னா சொன்ன உடனே அதெல்லாம் மறந்துடுவார்கள். இதுதான் நம்மளுடைய பழக்கம். இப்ப கல்யாணம்னு எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சு ஒத்தருமே வரலேங்கிறதுல இருந்து அவர்கள் அந்த உறவை விரும்பலேன்னு தெரியாது. மேல என்ன பண்றது அப்படிங்கிறது அதற்குள்ள உலூக பட்டர்னு ஒருத்தரை விட்டு அனுப்பிச்சான் துருபதராஜன். அதுக்கு பதில் சஞ்சயன்னு ஒத்தனை திருதராஷ்டிரன் தூது அனுப்பிச்சான். சஞ்சயன் மூலமாக ஒரு மெசேஜ் சொல்லி அனுப்புறான் பஞ்சபாண்டவர்களுக்கு. பஞ்சபாண்டவர்கள் விராட்ட தேசத்தை விட்டுட்டு பக்கத்துல உபப்ளாவியம்னு ஒரு சிட்டி நகரம், அந்த இடத்துல வசிக்கிறார்கள். சஞ்சயன் சொன்னான், உங்க பெரியப்பா அவங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணினா, கல்யாணம் நல்லபடி ஆச்சான்னு கேட்டார். கல்யாணத்துக்கு அவரால் வர முடியலன்னு சொல்ல சொன்னார். குழந்தைகளுக்கு ஆசீர்வாதத்தை சொல்ல சொன்னார். 13 வருஷம் முடிஞ்சு திரும்பி இந்த சொத்தெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத துரியோதனர்கள் சொன்னதை கேட்கல. பஞ்சபாண்டவர்கள் நீங்கள்லாம் ரொம்ப நல்லவர்கள், அவன்லாம் ரொம்ப கெட்டவன். நல்லவன் கெட்டவன் கெட்டவனா இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. நல்லவன் கெட்டவனாக கூடாது. அழுக்கு துணியில மேல அழுக்கு பட்டதுன்னா தெரியாது, வெளுப்பு துணியில அழுக்கு பட்டா தெரியும். நீங்கள் வெள்ளை துணி போல உள்ளவர்கள். நீங்கள் சண்டை போட்டு உங்க வாழ்க்கையில ஒரு கெட்ட பெயரை சம்பாதிச்சுக்க வேண்டாம். அதனால பெரியப்பா சொல்றேன், இத்தனை நாள் காட்டுல இருந்து எப்படி வாழ்ந்தீர்களோ உங்களுக்கு அந்த வாழ்க்கை பழகி போயிருக்கும். வாழ்க்கையில சொச்ச காலமும் காட்டிலேயே இருந்து முடிச்சிருங்கள். எவ்வளவு அழகா பேசுறான் பாருங்க. சொச்ச காலமும் காட்டிலேயே இருந்து முடிச்சிரு வாழ்க்கைய, சண்டை வேண்டாம். நான் பெரியப்பா சொல்றேன். இது தர்மபுத்திரருக்கு சொன்ன மெசேஜ். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன், துருபதராஜனுடைய மகன் திருஷ்டத்யும்னன், கிருஷ்ண பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மாவுடைய சேனாதிபதி சாத்தியகி, விராட்ட ராஜா, எல்லாரும் திரௌபதி எல்லாரும் இருக்கா. இந்த வார்த்தைக்கு எல்லாரும் தர்மபுத்திரர் மூஞ்சியை பார்த்தா இவர் என்ன பதில் சொல்ல போறான். ஏன் அப்படின்னா, திருதராஷ்டிரன் சொன்னது ஆச்சரியம் இல்லை, அவன் அயோக்கியன் அப்படிதான் சொல்லுவான். தர்மபுத்திரர் என்ன பண்ணுவார்னா அப்படியே பெரியப்பாம்பரன். அதுதான் இந்த பிரச்சனையே. நல்லவனா இருக்கிறது தப்பு இல்லை, ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது. ரொம்ப நல்லவனா இருந்தா கலியில கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நல்லவனுக்கு தான் நாம் நல்லவனா இருக்கணுமே தவிர அயோக்கியனுக்கு அயோக்கியனா தான் இருக்கணும். இதுதான் கலியோட தர்மமே. மாயாச்சாரோ மாயையா வர்த்தித்தவ்யா, சாத்வாச்சாரோ சாதுனா வர்த்தித்தவ்யா அப்படின்னு நீதி, கலியுகத்துக்கு உள்ள நீதி. நல்லவனுக்கு நல்லவனா இருக்கணும், கெட்டவனுக்கு கெட்டவனா தான் இருக்கணும். அப்பதான் நாம மீண்டு வர முடியும்.
தர்மபுத்திரர் என்ன பதில் சொல்றார் அப்படின்னு யோசனை பண்ணும்போது தர்மபுத்திரர் சொன்னார், பெரியப்பாவோட ஆசீர்வாதத்துக்கெல்லாம் சந்தோஷம், அதே சமயம் நாங்களும் சண்டைய விரும்பல, ஆனா எங்க சொத்தை நாங்க அடையாம விட மாட்டோம். இப்ப சூதாட்டத்துல இழந்தது நான் எங்க சொத்தை தான், உன் சொத்தை இல்லை. இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப நம்ம இந்தியா சொல்லிட்டே இருக்கு காஷ்மீரை மீட்போம். உங்களுக்கு யாருக்கா புரியுமா? அதை பத்தி பார்ப்பேல இல்ல வம்பு சேனல் தான் பார்ப்பேல? இந்த குப்பையா உள்ள சேனல்கள்லாம் இருக்கு, அந்த நியூஸ் தான் பார்ப்பேல? நல்ல விஷயங்களை பார்க்கணுமா தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேல? காஷ்மீரை மீட்போங்கிறது, இமாச்சல பிரதேசத்துல திபத்தினுடைய எல்லையை மீட்போங்கிறது 50 வருஷம் கழிச்சு இந்த கவர்மெண்ட் தான் இந்த பேச்சு வந்திருக்கு. இதெல்லாம் அவர்களுடைய சொத்து இல்லை. சைனா யுத்தத்துக்கு வந்த போது ஆக்கிரமிச்சின்ற இடத்துல தான் நம்ம கைலாஷ் பர்வதங்கள்லாம் போயிடுது. இப்ப கைலாசத்துக்கு யாத்திரை நம்ம ஹிந்துக்களுடைய இடத்துல நாம சுதந்திரமா போயிட்டு வர்றதுக்கு சைனாக்காரன்ட்ட பாஸ் கேட்க வேண்டியிருக்கு. இதை மாத்தணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, பஞ்சாப் காஷ்மீர் இந்த ரெண்டுமே சரி பாதி தான் நம்ம கிட்ட இருக்கு, சரி பாதி பாகிஸ்தான்ல இருக்கு. அதை மீட்கணும். திருப்பி பிரிச்ச போது ஒழுங்காதான் பிரிக்கப்பட்டது. பின்னாடி யுத்தம்ங்கிற பேர்ல அவர்கள் வந்தபோது அவர்கள் அடிச்சு விரட்டாதபடிக்கு அதை அப்படியே விட்டுட்டார்கள். ரொம்ப யோக்கியவாதிகள் முன்னாடி இருந்த நம்ம நாட்டை ஆண்டவர்கள்லாம் தலையையே வெட்டி கொடுத்துட்டார்கள். அதெல்லாம் திரும்பி மீட்கணும். நம்ம சொத்தை நாம மீட்கணும். இன்னொருத்தரோட சொத்துக்கு நாம ஆசைப்படல, நம்ம சொத்தை நாம மீட்கணும். இழந்த சொத்தை மீட்கணும். தர்மபுத்திரர் அதுதான் சொல்றார், என் சொத்தை எனக்கு கொடுக்கணும், என் சொத்தை எனக்கு கொடுக்காம நான் சும்மா போக மாட்டேன். இதை எப்படி சொல்லி அனுப்புறது? சஞ்சய்கிட்ட சொன்னா மட்டும் போராது. கிருஷ்ண பரமாத்மா எழுந்திருந்தார், யுதிஷ்டிரா அந்த சஞ்சயா நீ தூதுக்கு வந்துட்ட, நான் நாளைக்கு தூதுக்கு வரேன்னா. இவரை பார்த்து யாரும் தூதுக்கு போன்னே சொல்லல, இவரே சொல்றார். அதுதான் சௌலபியம்னு பேர். இந்த தூது போன கதை இருக்கணும். மகாபாரதம் அப்படிங்கிறது எதை சொல்ல வந்தது அப்படிங்கிறத ஆழ்வார்கள் சொல்லுவார்கள். தூது சென்றவன் ஏற்றம்பார். தூது சென்றவனுடைய பெருமையை சொல்றது. இந்த தூதுங்கிறது தூதுவன்னு ஒருத்தன், மெசஞ்சர்னு, அது மாதிரி இல்லை. இப்ப நம்ம பிஎம் பிரைம் மினிஸ்டர் உக்ரைனும் போனார், ரஷ்யாவும் போனார். அது மாதிரி ஒரு சாதாரண கிளர்க்க அனுப்பிச்சு மெசேஜ் சொல்ற மாதிரி இல்லை. இரு பெரிய நாடுகளுக்கு மத்தியில ஒரு யுத்தம் வரும்போது பெரிய நாட்டில் உள்ள அரசர்கள் மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறார்களோனா அது மாதிரி போனாதான் அந்த தூதுக்கு கௌரவம். இது 3-4 விஷயங்கள் சொல்றேன் நான். இந்த தூது போன கதை எத்தனை இருக்கு? ஆஞ்சநேயர் தூது போனார். ராமாயணத்துல ராமபிரானுடைய மெசேஜ் எடுத்துன்னு சீதையிட்ட போனார். அவர் ராமதூதனா போனார். சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரத்துல பரவனாச்சியார்னு அவருடைய மனைவிக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் ஏற்பட்டதான ஊடலை தீர்த்து வைக்கிறதுக்கு திருவாரூர் தியாகராஜா சிவபெருமான் தூது போனார். திருவாரூர் தியாகராஜா இருக்கார் பாருங்க, அவர் தூது போனார். அவரை தூது போன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லல. பரவனாச்சியாருங்கிற அவருடைய மனைவி சுந்தரமூர்த்தி நாயனார் மேல உள்ள கோபத்தினால வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. கோவில்லையே உட்கார்ந்துருக்கார் அவர். இரவு 10 மணிக்கு மேல சிவபெருமான் அவரோட பேசுறார். நீ வீட்டுக்கு போகலையா சுந்தரான்னு கேட்டார். ஏன் உனக்கு தெரியாதா வீட்டுல என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாதா? பறவை கோபத்துல இருக்கா? அப்படியா? நான் வேணா பேசி சமாதானப்படுத்தட்டுமா? பிரபு நீங்க போய் இந்த காரியங்களை செய்யலாமா? அப்படி சொல்லாத சுந்தரா, நட்புக்கு உயர்வு தாழ்வு ஏதாவது உண்டாயிடும்.
செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற காரியம் உண்டாய். அந்த காலங்கள் எல்லாம் இன்னைக்கு புரியாது. சொன்னா நம்ம வீட்டில் கல்யாணம் கார்த்தின்னா நம்ம நண்பர்கள் வந்து வேலை செய்வார். எந்த அளவுக்குன்னா இது மாதிரி சமையல் சாப்பாடு போறத தூக்குச்சட்டி எடுத்து பரமாறுவார். இதெல்லாம் ஒரு கௌரவ குறைச்சல், உயர்வு, தாழ்வு அப்படி நினைச்சதே கிடையாது. நட்புக்காக எதையும் செய்யலாம். உனக்காக நான் தூது போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் தூது போனார். பேரூரும் பறவை மன ராமலிங்க அடிகளார் சொல்றார், மகான். பேரூரும் பறவை மனப்பிறக்கர எம் பெருமானை ஊரூரும் பலபுவள ஓரிரவில் தூதனென தேரூரும் திருவாரூர் வீதிதொரும் நடப்பித்தாய் ஆரூரா நின் பெருமை அயல்மாறும் அளப்பரிதேன். ஆரூரன்கிறது சுந்தரமூர்த்தி நாயனார் பெயர். உன்னோட பெருமைய அயல்மாறும் அளப்பரிதே. அயல்மார்னா மகாவிஷ்ணு வாமனாவதாரம் பண்ணி திருவிக்கிரமாவதாரம் எடுத்து இந்த உலகத்தை 3 அடியாக அளக்க போன அந்த மகாவிஷ்ணுவாலையும் சுந்தரா உன் பெருமையை அளக்க முடியாது. ஏன்? எந்த மகாவிஷ்ணுவினால திருவண்ணாமலையில சிவபெருமானுடைய அடியை பார்க்க முடியாம திரும்பினார்னு புராணங்கள்லாம் சொல்றதோ அந்த திருவடி உனக்காக திருவாரூர் வீதிதொறும் நடப்பித்தாய். திருவாரூர் வீதியில நடந்து போச்சேடா சுந்தரா. பேரூரும் பறவை மனப்பிறக்கர எம்பெருமானைங்கிறார். எம்பெருமானை நடத்தி அனுச்சியது அப்படின்னு. அது பக்த வாத்சல்யம்னு பேர். அது மாதிரி பகவான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், நான் போறேன் அண்ணா, நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லி மறுநாளைக்கு கிளம்பி பகவான் வரார். இங்க முன்னாடியே பேசிட்டார்கள். எல்லாருமே சண்டைங்கிறது அவசியம் இல்லை, கூடிய மட்டும் சண்டையை தவிர்ப்போம்னு தான் எல்லாருடைய அபிப்பிராயமும். அதே மாதிரியே பேசி இவர்கள் பகவானும் அப்படியே பேசுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். சாத்தியகிங்கிறவர் வரார் கூட. உபப்ளாவியம்ங்கிற நகரத்திலேருந்து ஹஸ்தினாபுரத்துக்கு மெயின் ரஸ்தா உண்டு, ஹைவே உண்டு. இன்னைக்கு தான் இந்த எல்லாம் நினைக்க வேண்டாம், அந்த காலத்திலேயே இதெல்லாம் உண்டு. ஏசியா முழுக்கையே ஹைவே உண்டு, மெயின் ரஸ்தாக்கெல்லாம் உண்டு. இந்த ஒரு நாட்டையும் இணைக்கிற பாதைகள் உண்டு. பகவான் அதுல வரான். எல்லாரும் பகவான் வரான்ங்கிற செய்தியை கேள்விப்பட்டு அங்கங்க விவசாயம் நடக்குமோனோ அந்த மக்கள்லாம் வந்து ரோட்ல நிற்கிறார்கள். அவர்களா 200 ரூபா கொடுத்து அழிச்சுன்னு வந்தவர்கள் இல்லை, அவர்களா வந்து நிற்கிறார்கள். எதற்காகன்னா பகவானை பார்க்கணுங்கிறதுக்காக. பகவானை பார்க்கணும். பகவான் அப்படி தேர்ல போறானா, அப்படி தலையில அப்படி மயில் தோகை ஆடுறதா, பட்டு பீதாம்பரம் காத்துல அப்படியே அசையறதா, அந்த மக்கள் பேசிக்கிறார்கள், இவர்தான் நம்மை படைத்த கடவுள். அந்த அளவுக்கு கிருஷ்ணாவதாரத்துல ஞானம் மக்களுக்கு. பகவான்னு தெரியும். தேவலர், அசிதர், நாரதர், பரசுராமர் முதலிய மகர்ஷிகள்லாம் ஆகாய மார்க்கமா போனவர்கள் பகவான் தேர்ல கீழே வரத்தே ஒரு இடத்துல கீழே இறங்கி நிற்கிறார்கள். அவர்களை பார்த்து பகவான் கீழே இறங்கி துண்டு எடுத்து இடுப்புல கட்டி நமஸ்காரம் பண்ணினார். பகவான் கேட்கிறான், நீங்கள்லாம் எதற்காக இங்க வந்திருக்கீர்கள் அப்படின்னு கேட்டார். அதற்கு பரசுராமர், தேவலர், அசிதர் முதலிய மகர்ஷிகள்லாம் சொன்னார்கள், நீ போறையே அந்த இடத்துக்கு தான் நாங்களும் வரோம். எங்க திருதராஷ்டிரன் வீட்டுக்கு தான். அதற்கு பகவான் சொன்னார், திருதராஷ்டிரன் நான் போறது வந்து கல்யாணம் கார்த்திக்கு போகல, பின்ன சண்டை சமாதானப்படுத்துறதுக்காக போறேன்.
அங்க என்ன நான் கீத உபதேசமா பண்ண போறேன். அதற்கு பரசுராமர், நாரதர் முதலிய மகரிஷிகள்லாம் சொன்னார், நீ என்ன பேசுறேங்கிறது எங்களுக்கு விஷயம் இல்லை, பேச்ச கேட்க நாங்க வரல, பேசுறவனை பார்க்க வரோம். பேச்ச கேட்பதற்காக நாங்க இப்படிதான் கூட்டமே. கூட்டம் வந்ததுங்கிறதுக்காக பேச்ச கேட்கறதுக்கு இல்லை. என்ன எதுக்கு போய் பேச போலாம், அவன் பேசுறவனை பார்க்கணுங்கிறதுக்காக வர கூட்டம் தான். அதுக்குதான் வரோம் அப்படின்னா சரி வாங்கோன்னா இவர்கள் போற வழியில இரவு சாயங்காலம் 6 மணி விருகஸ்தலம்னு ஒரு க்ஷேத்திரம், அந்த இடத்துல ஹால்ட் பண்ணிட்டான் பகவான். வாரணாவதம்னு ஒரு விருகஸ்தலம்னு ஒரு க்ஷேத்திரம், அதுல ஹால்ட் பண்ணிட்டான் பகவான். மறுநாள் கார்த்தால தான் ஹஸ்தினாபுரப்பட்டினம் போறான். அன்றைய தினம் சாயங்காலத்திலேருந்தே ஹஸ்தினாபுரப்பட்டினம் அமக்கலப்படுறது. ஏன்னா அங்க உள்ள மக்களுக்கெல்லாம் பகவான்கிட்ட அதீதமான பிரியம். 13 வருஷமா பஞ்சபாண்டவர்கள் இங்கு இல்லாதனால பகவான் வரல, பகவானை பார்க்கல. அவர்கள்லாம் அந்த ஆசையில எல்லார் வீட்டிலையும் வாசல்ல தோரணங்கள் கட்டி, இதெல்லாம் நம்மளுடைய சம்பிரதாயம். பொதுவா வீட்டு செவத்துல பார்த்தீர்கள்னா சிகப்பு வெள்ளை காவி அடிச்சிருப்பாரு. இது கல்யாணத்தை குறிக்கிறதான அடையாளம். மங்களமா இருக்கிறதுக்கு சிகப்பு வெள்ளை அப்படின்னு காவி அடிச்சிருப்பார். அந்த காலத்துல கல்யாணம்னாலே முதல்ல அடிப்பார்கள், சுண்ணாமும் காவியும் தான் அடிப்பார்கள் வாசல். அது மாதிரி அடிச்சு வச்சிருக்கார்கள். தோரணம் கட்டியிருக்கார்கள், வாழைமரம் கட்டியிருக்கார்கள், நல்ல தீபங்கள் ஏற்றி வச்சிருக்கார்கள். அங்கங்க கொலை கொலையா தேங்காய், ஈச்சங்காய், பனங்காய் இவைகள்லாம் கொலை கொலையா தொங்க விட்டிருக்கார்கள். இதெல்லாம் வரவேற்புக்காக. பகவான் மறுநாள் கார்த்தால போக போறார் அப்படின்னு உடனே முத நாள் சாயங்காலம் அவர்கள் ஒரு கூட்டம் கூட்டினார்கள். திருதராஷ்டிரன், துரியோதனன், கர்ணன், துஷ்வாசனன், சகுனி, விதுரர் இவர்கள்லாம் கூடும்போது துரியோதனனை பார்த்து திருதராஷ்டிரன் சொன்னார், நாளைக்கு கிருஷ்ணன் வராரு, நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்டார். எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்க. என்ன ஏற்பாடு? அந்த விருகஸ்தலம்ங்கிற இடத்திலேருந்தே பந்தல் போட்டு வச்சிருக்க, தோரணம் கட்டி வச்சிருக்க, கொடி கட்டி வச்சிருக்க, வரவேற்பு ஏற்பாடு பண்ணியிருக்க. அங்கங்க டீ ஸ்டால், காஃபி ஸ்டால், டிஃபன், பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்க. விதுரருக்கு எரிச்சலா இருக்கு இதை கேட்கறது. இதுக்கு பேர்லாம் மரியாதை இல்லை. துரியோதனா, நாளைக்கு கிருஷ்ணன் வந்து சபையில உட்கார்ந்துட்டு என்ன சொல்றாரோ அந்த விஷயத்துக்கு நடக்கிறேன்னு சொன்னாதான் மரியாதைன்னு அர்த்தம். நீ இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி அவரை ஏமாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா பெரும்பாலான அரசியல்ல நடக்கிற காரியம் என்னன்னா, பார்ட்டி வச்சு ஏமாத்துவான், பார்ட்டியால ஏமாந்து போவான். இந்த பார்ட்டினாலே அங்க ஏதோ பெரிய சூது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இது அடிப்படை விஷயம். அதுல ஏமாறுறவர்கள்லாம் கிடையாது. எல்லாம் துரியோதனன் காலியே வாங்கிக்கல. மறுநாள் கார்த்தால பகவான் வரத்துக்கு முன்னாடியே அஸ்தினாபுர கோட்டை வாசல்ல வந்து எல்லாரும் சூழ்ந்துட்டார்கள். பகவான் தேர்ல வந்தவன் மரியாதைக்காக இறங்கிட்டார். இறங்கின உடனே யானையை விட்டு மாலை போட சொன்னால் எக்காலம் கொடுத்தார்கள். பேரியெல்லாம் அடிக்கப்பட்டது. பீஷ்மர் வந்து ஒரு கையை பிடிச்சிருந்தார், துரோணர் வந்து ஒரு கையை பிடிச்சிருந்தார். யார? கிருஷ்ண பரமாத்மாவை. பகவான் அப்படி வீதியில, ராஜ வீதியில நடந்து வரா. ரோட் ஷோன்னு சொல்றாள் இன்னைக்கு. எல்லாம் கிருஷ்ணாவதாரத்திலேயே உள்ள விஷயம்தான். ரோட் ஷோன்னு சொல்லி நடக்கிறது பத்தில இப்ப சமீபத்துல எல்லாம் சீடு நம்ம புராணங்கள்ல தான் இருக்கு. அதுக்காக சொல்லவர். பகவான் இறங்கி நடந்து வரா. மக்கள் எல்லாம் பூவையும் சந்தனத்தையும் பன்னீரையும் வாரி தெளிக்கிறார்கள் பகவான் மேல. பொதுவா பகவான் வந்த சப்ஜெக்டை அந்த சபையில வச்சுதான் ஓபன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அதை பத்தி பேசக்கூடாது. எஸ்ய கிருத்தியம் நஜானந்தி மந்திரம் வா மந்திரித்தே பரே
கிருதமேவாஸ்ய ஜானந்தி சவை பண்டித உச்சியத்தேன்னு விதுர நீதியில ஒரு ஸ்லோகம். அதிபுத்திசாலியினுடைய அடையாளம் என்ன? அவன் என்ன செய்ய போறான்னு அவன் யோஜனை பண்றதேவும் வெளியில தெரியக்கூடாது, காரியம் செய்யும் போதும் தெரியக்கூடாது. காரியத்தை செஞ்சு முடிச்சு ராத்திரி 8:30 மணிக்கு ஒரு நோட்டும் செல்லாதுங்கிறதே தான் பகீர். அது வரையும் என்னன்னே புரியாது, பறக்கிறது. நான் மெட்ராஸ்ல கதையை முடிச்சுன்னு வரேன். எனக்கு ஒரு டிரைவர், ஆக்டிங் டிரைவர் வச்சிருந்தேன். அவர் சாவியை கொடுத்துட்டு போயிட்டான். 8 மணிக்கு 8:30க்கு தான் கதை முடியும். அவர் இல்லை. என்ன சார்னா இன்னும் அர்ஜென்ட்டான விஷயம், அதனால அவர் கிளம்பி போயிட்டாரா அப்படின்னா. ஃபோன் பண்ணா எடுக்கல. மறுநாளைக்கு வந்தா, என்ன சேகர் என்ன ஆச்சுன்னு. அது தெரியாதா சாமின்னா. என்ன நேற்றுக்கு ராத்திரி பணம் 500 ரூபா 1000 ரூபாய்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்களேன்னு. சரி, அதுக்கு யாராவது பாதியில விட்டுட்டு போவாங்களா? இன்னும் 1/2 மணி நேரத்தில் கதையை முடிச்சுன்னு நான் வரப்போறேன். சாமி வீட்டில் நான் வச்சிருக்கிற பணங்களை பற்றின பயம் வந்துருக்கு சாமின்னாரு. அவன் என்ன பண்ணான்னு நமக்கு தெரியாது. பொதுவாக இதில் பயந்தவா எல்லாம் ஃப்ராடு பண்ணவா தான் பயந்தவா. சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு மாத்திரா மாதிரி உள்ள ஃபெசிலிட்டிலாம் ஏற்பாடு பண்ணியிருந்தா அது அந்த விஷயமே வேற, அதில் உள்ள காரண காரியங்களே வேற. இங்க பப்ளிக்ல சொல்ற காரணமே கிடையாது. பப்ளிக்ல சொல்லப்படுற காரணங்களே கிடையாது. பெரிய காரியத்துக்காக தான் அது நடந்தது, பின்னாடி அது தெரிஞ்சு. ஆனா இப்படி நடக்க போறதுங்கிறது அந்த டிவியில பேசுற பரியந்தம் ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கே தெரியாது. அதான் இங்க உள்ள சுவாரஸ்யமே. அப்படின்னு சொல்றமோனோ அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். பொதுவா ஒரு பெரிய ராஜ தந்திரிகளுடைய அடையாளம் அது. அதுக்காக சொல்ல வந்தேன். இப்ப நம்ம சமீப காலத்துல நடந்த நிகழ்ச்சியா இருக்கிறதுக்காக இதை நான் எடுத்துட்டேனே தவிர தீட்சிதர் ஒரு கட்சி சார்ந்தவர்னு அப்படிலாம் நினைச்சுக்க வேண்டாம். நல்லவர்கள், தர்மத்தின் பக்கம் எப்போதும் நம்மளுடைய அபிப்பிராயம் அதுதான். இங்க அந்த சப்ஜெக்டை ஓபன் பண்ணாம இருக்கணுங்கிறதுக்காக வேறு பேச்சு பேசுறான் பகவான். என்ன பேசுறான்னா, ஒரு வீட்டை காமிச்சு பீஷ்மர்கிட்ட கேட்கிறான், இந்த வீடு யாரோடது? அது பீஷ்மரோட வீடு. பீஷ்மர் கையை பிடிச்சுட்டு இருக்கிறவர் கையை விட்டுட்டு சொன்னார், எம் வீடுன்னா. கவனிச்சு கேட்கணும் மேல கதைய. பீஷ்மருக்கு கல்யாணம் ஆகியிருக்கோ? ஆகல. குழந்தைகள் உண்டோ? கிடையாது. இந்த சொத்தை எவன் கொண்டு போறான்னு அவருக்கே தெரியாது. பகவானை பார்த்து சொல்றார், எம் வீடுன்னா. உங்க வீடு ரொம்ப நன்னா இருக்குன்னா பகவான். எங்க வீட்டுக்கு நீங்க வரணும்னா பீஷ்மர். உங்க வீட்டுக்கு வரத்துக்கு இப்ப டைம் இல்லைன்னு. அடுத்தது கொஞ்சம் தூரம் போச்சு. இந்த பக்கத்துல ஒரு வீடு இருந்தது. துரோணரை பார்த்து பகவான் கேட்கிறான், இந்த வீடு யாரோடதுன்னு கேட்டார். துரோணாச்சாரியார் சொன்னார், இது என்னோட வீடுன்னா. 4 வேதம் படிச்சவர் துரோணர். அந்த துரோணர் சொல்றார், இது என்னுடைய வீடு அப்படிங்கிறார். உங்க வீடு ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னா பகவான். எங்க வீட்டுக்கு நீங்க வரணும் அப்படின்னா துரோணர். உங்க வீட்டுக்கு வரத்துக்கு இப்ப டைம் இல்லைன்னா. இதுல ஒரு ஆச்சரியம். இது மாதிரி கேட்டுட்டே வரான் பகவான். கர்ணனை கேட்டான், இன்னும் சில பேரை. இதுல என்ன விசேஷம்னா, அந்த வீட்டுக்கு யார் உடையவனோ அவனை பார்த்தே பகவான் கேட்பார், இது யார் வீடு? ஒத்தத்தையே கேட்டுன்னு வரல. ஒவ்வொரு வீட்டுக்கு யார் சொந்தக்காரனோ அந்த வீட்டுக்காரன்ட்டியே கேட்பான் பகவான், இது யார் வீடு? அப்ப பகவானுக்கு அதை தெரிஞ்சின்றிருக்காருங்கிறது தெரியற, பகவான்னு தெரியற. இதுல இன்னொரு விஷயம், பீஷ்மருக்கு வாரிசு கிடையாது. துரோணரோ வேதம் படிச்சவர். வேதம் படிச்சதுல என்ன விசேஷம் அப்படின்னா, வேதம் ஈஷாவாஸ்ய உபனிஷத்துன்னு ஒண்ணு. அந்த உபனிஷத்து சொல்றது, ஈஷாவாஸ்யா விதக்து சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சீதாஹ அப்படிங்கிறது. இந்த உலகம் முழுவதும் ஈஸ்வரனுடைய சொத்து. இதுல நாம் அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம ரைட்ஸ்.
ஏன்னா நம்ம வரும்போதும் ஒன்றும் கொண்டு வரல, போகும்போதும் ஒன்றும் கொண்டு போக முடியாது. காதறிந்த ஊசியும் வாராதே கடை வழிக்கே அப்படிங்கிறார் பட்டினத்தார். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். ஹிந்து மதத்துல ஒரு பழக்கம், என்ன பழக்கம்? இறந்த உடனே அந்த உடம்ப அலம்புவார்கள். இன்றளவும் எல்லாருக்கும் உள்ள பழக்கம் அது. எதுக்கு அலம்புறோம் தெரியுமா? ஒரு மெசேஜ். நீ ரோட்ல நடந்து போறதே காத்தடிச்சு தூசி எல்லாம் உன் மேல ஒட்டியிருந்தா அந்த தூசிக்கும் உனக்கும் கூட சம்பந்தம் கிடையாது. நீ பண்ணின புண்ணிய பாவம் மட்டும்தான் உன் பின்னாடி வரும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் அலம்பி ஏத்துறது. அப்படிங்கிறத நாம் அனுபவிக்கிறதுக்கு உரிமை உள்ளவர்கள், சொந்தம் கொண்டாட முடியாது.